அந்த கேடா கொஞ்சம் டேஞ்சர், வில்லனை மாதிரி தான், அந்த கேரக்டர் மாதிரி தான். கொஞ்சம் பார்த்து എനിക്കും கொஞ்சம் பயம் இருக்கு அந்த கிடாக்கு மேல. அப்போ இந்த மூவியோட கேரக்டர் அந்த ஹீரோ இருக்கும்போது நான் இதுல வில்லனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா மதுரையோட கெத்து அந்த காப்ரா கார்த்திக் தான் அவரோட பேரு கேரக்டர். அந்த காப்ரா இருக்கணும், கார்த்திக்கு அந்த கெத்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி 3 இயர்ஸா அவர் எஃபர்ட் போட்டு தான் அவரும் பண்ணியிருக்கு. கெடாவை எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவரோட கெடாவை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்கணும் கெடா. அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். அது மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு பேசிடலாம். அப்போ ரிதான் தான் இந்த மூவியில வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ரிதான். இந்த 3 வருஷத்தோட கடின உழைப்பு இந்த கெடா சண்டேன்னு சொல்லும்போது എനിക്ക് മിനിമം ഒരു 3 പേരെ എനിക്ക് ഇൻട്രോഡ്യൂസ് പണിയതാവണം. അതില് 2 സെക്ഷൻ ഇருக்கு. ഒന്ന് കെടാക്ക് ട്രെയിനിങ് കൊടുത്താൽ 3 ഇയേഴ്സാ കൊടുത്ത് നമ്മുടെ കൂടെ இருக்கிற டீம் இருக்கு. 2 மதுரையில நான் ஆஸ் எ மலையாளி இந்த மூவி எப்படி பண்ணது திங்க் பண்ணும்போது എനിക്ക് மதுரையில் இருக்கிற டைரக்ஷன் டீம் அங்கே போன் அண்ட் ப்ரோட் அப் ஆன டீம் அது ஸ்டார்டிங் 3 பேர் தான் வந்தது. சூர்யா பாண்டியன், சூர்யா பாலா, அதுக்கப்புறம் அபிமன்யு. அங்கேருந்து ഞങ്ങൾ ஸ்டார்ட் பண்ணியதுதான். இந்த ரைட்டிங் ஒரு சைடுல போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி ட்ரைனிங் கெடா ட்ரைனிங் ஒரு சைடுல போயிட்டு இருக்கும். அவரை நான் இந்த டைமில் இது பண்ணது தேங்க்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி நம்மளோட ட்ரைனிங் செக்ஷன் இந்த மணி, ராஜா அண்ணன், கோபி அண்ணன். ஏன்னா கெடாவே ஹேண்டில் பண்ணது அவ்வளோ ரிஸ்க் இருக்கு. மணி எல்லாருக்குமே அடி கிடைச்சிடும். அப்போ அதெல்லாம் அவர் கூட നിന്ന് சொல்லி தந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ண மணி இவருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் மணி. ஓகே, மணி அடங்க பாருங்க குரூப் எடுத்துறேன் சார் மியூசிக் எடுத்து